அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். தினசரி லைவ் போய்கிட்டு இருக்கு. அதை வேணும்னா அதில் ஜாயின் பண்ணி உங்களோட சுய ஜாதக பலனை கேட்கணும்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. ராசி பலன் கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்னும் சில புதிய விஷயங்களை முயற்சி செய்யறதுக்கு தயாராக இருப்போம். இப்போ பஞ்சாங்கத்தை தேதி பார்த்தீங்கன்னா 22/8/2026 பராபவ வருடம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா தசமி திதி காலை 3:35 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மாலை 5:15 வரைக்கும் கேட்ட நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு மூல நட்சத்திரம் இருக்கு. அதாவது விருச்சிக ராசியும் தனுசு ராசியிலையும் சந்திரன் இருக்கிறது. கொஞ்சம் மாலை வரைக்கும் விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கிறதுனால பலன்கள் ஏறக்குறைய சாதகமாக தான் இருக்கும். மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் அதிகமாக இருக்குது. நாளை பார்த்து கொண்டு போங்க. சூரிய உதயம் காலையில் 5:57க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 முதல் 11:45 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:04 10:38 வரைக்கும். யமகண்டம் பகல் 1:45 3:19 வரைக்கும். குளிகை காலை 5:57 7:30 வரைக்கும். இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்றது கிடையாது. தசமி திதியில் சுபகாரியம் செய்யலாம், ஆனால் இன்றைய நாள் சனிக்கிழமைங்கிறதுனால அதை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா திருமணம் எல்லா விஷயத்துக்கும் சுபகாரியத்துக்கும் ஏற்ற ஒரு திதி தான் தசமி திதி. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு அமைதி, ரிஷப ராசிக்கு நட்பு, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு சாந்தம், சிம்ம ராசிக்கு களிப்பு, கன்னி ராசிக்கு பயம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சிக ராசிக்கு லாபம், தனுஷ் ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு யோகம், கும்ப ராசிக்கு செலவு, மீன ராசிக்கு போட்டியாக இருக்கு. இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிந்திச்சு செயல்படுங்க. பிரச்சனை இல்லாமல் நாளை கொண்டு போக முயற்சி செய்யுங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்கிறதும், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத வலியோ பயமோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து சமாளித்து கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னு வேதனைகளும் மன வலிகளும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் பேசும்போது வார்த்தையை பார்த்து பேச வேண்டிய ஒரு நாள். நீங்கள் செய்கிற செயல்களில் தாமத நிலை ஏற்படுத்தும் மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாகாதீங்க. அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமாக பேசாதீங்க. அதே நேரம் உறவுகளுக்குள்ள வாக்குவாதம் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமாக கையாள வேண்டியது நல்லது. இன்று நாள் முழுக்க கொஞ்சம் அறிவுபூர்வமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகளை சமாளிக்க அது உதவும். அதே நேரம் முடிஞ்ச அளவுக்கு நாளை சாதகமாக்கிக்கிறதுக்கு நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சிறப்பாலாம் வேலைகளை செய்ய முடியாது. ஒரு மந்த நிலை இருக்குது. நாள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லை. வேலைகள் அதிகமாக இருக்குது. முறையாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா தவறுகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது பிரச்சனைகள் ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குற மாதிரி இருக்கும். அது துணைக்கிட்ட கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குற மாதிரி இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. முடிஞ்சால் இன்று நீங்கள் துணைக்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. காதலர்களுக்கும் இது பொருந்தும். முடிஞ்ச அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை பார்த்து நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை இருக்குது. பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. கையில் பணம் குறைவாக இருக்குது. செலவுகள் செய்ய முடியாதையும், அதே நேரம் விரயங்களாக வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படலாம். ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை இருக்கும். சளி இருமல் பிரச்சனை இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாளாக தான் இருக்கும். நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன் இருக்குது. அதே நேரம் வரவுகளும் இருக்கிறதுனால, கூட இருக்கிறவங்களோட ஆதரவும் இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். எந்த ஒரு கஷ்டமான காரியத்தையும் ஈஸியாக செஞ்சு
வெற்றி பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியாக மனம் மகிழ்ச்சி தர செய்திகள் வந்து சேரும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. பழைய கடன்கள் வசூலாகி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று நாள் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்குவீங்க. உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவீங்க. உங்களுக்கு நீங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்க வாய்ப்புண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை உங்களோட முழு ஆற்றலையும் பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெறக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட செயல்களுக்கு உங்களோட தனித்திறமைகளுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கிற விதமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையாக நடந்துக்கிட்டு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நகைச்சுவையாக நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்படும். இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கு முடிவு எடுக்கிறதுக்கும் நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட சேமிக்கிற ஆற்றல் நல்லாவே அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. முதலீடுகள் செய்ய ஏற்ற ஒரு நாள், பலன் தரதுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தில் நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோடு இருப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உற்சாகமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நாளை நல்லா பயன்படுத்திக்குவீங்க. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் சமயோஜித புத்தியும் இன்று நாள் முழுக்க நீங்கள் செய்கிற காரியங்களில் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய விதத்தில் இருக்குது. நீங்கள் எல்லா விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. நாளை காலையிலே திட்டமிடலாம். அது உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு உயர் பதவிகள் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். எடுக்கிற முயற்சிகளில் எல்லாமே அனுகூலமான பலன் உண்டு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய விதமாக தான் இருக்குது. நாள் முழுக்க சாதகமான பலன்கள், நல்ல ஒரு வெற்றியை பெறதுக்கு பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் நல்ல சாதிச்சு வெற்றி பெறக்கூடிய விதமாக தான் இருக்குது. நாளை உங்கள் விருப்பப்படி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு வேலைகளை சிறப்பாக செய்கிற விதமாக உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் இருக்குது. அதை வச்சு புதிய விஷயங்களை முயற்சி செஞ்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு தொலைக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கும். ஒன்றா வெளியில் போய் இனிமையான நேரங்களை அனுபவிக்கும் ஏற்ற ஒரு நாள். நேரம் நல்லா இருக்குது. அவங்க கூட நல்ல ஒரு நேர்மையான நேரத்தை செலவு செய்கிறதும் புரிதல் ஏற்படுத்துறதும் மகிழ்ச்சி ஏற்படுத்துறதும் எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். காதலர்களுக்கும் நல்ல நாளாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண வரவு நல்லா தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். கடகராசியை பொறுத்தளவுக்கு நாளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொண்டு போங்க. எடுக்கிற முடிவுகளாக இருந்தாலும் சரி, பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நிதானமாக பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. குறிப்பாக நிறைய விஷயங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. இன்று குடும்ப தேவைகளுக்காக அதிகமாக செலவு செய்கிற மாதிரி இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். எதிர்காலம் குறித்து கொஞ்சம் பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்குது. உங்களுக்கு பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உறவுகளுக்குள்ள ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி முன்னேற்றம் அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நண்பர்களோட ஒத்துழைப்போ ஆதரவு உங்களுக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்கு பதட்டம் அடைஞ்சு நாளை உற்சாகத்தை கெடுத்துக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் கம்மி தான். என்ன நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது. வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் வருந்தி வெயிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவில் நல்லிணக்கம் இல்லை.
தொணக்கூட சுமூகமான உறவு இல்ல. வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நாள பிரச்சனையாக்காம கொண்டு போக அமைதியா சூழ்நிலைகள கையாள்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமா இல்ல. கையில சம்பாதிச்ச பணம் குடும்பத்துக்காக செலவுகள் அதிகமா செய்ற மாதிரி இருக்கு. அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும், சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இல்ல. கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சூடு சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதிக நீர் பருகி ஆரோக்கியத்த மேம்படுத்துறது நல்லது. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் கலக்கங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பய உணர்வும், நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போறது நல்லது. செய்யற செயல்கள், காரியங்களுக்கு முன்னாடி அதை சிந்திச்சு செயல்படுங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிங்க. பலன்கள் சாதகமா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு செய்யுங்க. இல்லைன்னா பதட்டத்திலையும் அவசரத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாம இருக்கிறது நல்லது. உறவினர்கள் உதவி கொஞ்சம் பண பிரச்சனைகளை குறைக்கிற மாதிரி இருக்கும். எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நண்பர்கள் மூலியமா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் ஆர்வம் குறைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் எதிர்பாராத செலவுகள் டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு. மன உளைச்சல் உண்டு. பாட்டு கேட்கறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்க முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதே நேரங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை முடிக்கிறதுல ரொம்பவே தாமதம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முக்கியமான வேலைகளை முடிக்கிறது நல்லது. வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிருங்க. சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. உங்களோட அமைதியும் பொறுமையும் தான் துணையை இன்று அமைதியாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். காதலர்கள் கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. கையில் பணம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள், இனிமையான தருணங்கள். காலையிலேருந்து உற்சாகமும் நல்ல ஒரு சுறுசுறுப்பும் இன்று உங்ககிட்ட இருக்குது. நாள் முழுக்க எல்லா விஷயத்தையும் உங்கள் விருப்பப்படி செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிறையவே இருக்குது. கூட பிறந்தவங்களோட ஆதரவு மனசுக்கு நிறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். இன்று உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். வேலை செய்கிற இடத்துல பாராட்டுதல்கள் நிறையவே இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. சேமிக்க வாய்ப்புண்டு. வரவு நல்லா இருக்கும். வெற்றிகரமான நாளாக அமையும். உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி காரணமா பணிகளை ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கிற அதிக ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு நிறையவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை நல்ல ஒரு திருப்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வேலைகளை தன்னிச்சையாக செஞ்சு பாராட்டும் பேரும் எடுப்பீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவும் விதமாக இன்றைய நாளில் உங்களோட செயல்பாடுகள் நல்லாவே இருக்குது. பாராட்டு பேரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிட்டு உற்சாகமாகவும் நல்ல ஒரு சிறப்பான மனநிலையோட நாள் முழுக்க இருக்க வாய்ப்புண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காதலர்களுக்கு சிறப்பான நாள். இனிமையான தருணங்களை அனுபவிக்க மறந்துடாதீங்க. ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் அதிக அளவில் இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு சிறப்பாக முன்னேறதை காண்பீங்க. மகிழ்ச்சியாக உற்சாகமாக முதலீடுகள் செய்கிறதுக்கும் சேமிப்பு செய்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக செலவு செய்கிறதுனால நிறைவாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம். நாள் முழுக்க உற்சாகமாக இருந்து ஜாலியாக நாளை கொண்டு போங்க. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நாள் கொஞ்சம் பொறுப்புகளோடையும் செய்ய வேண்டிய காரியங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே நேரம் வீட்டில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பணப்பிரச்சனைகளோ கடன் வாங்குகிற சூழ்நிலைகளோ வர வாய்ப்புண்டு. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. பேசும்போது வார்த்தைகளில்
நிதானம் தேவை. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி வீட்டில் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, செய்கிற செயல்கள் காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது, பணவரவு கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிறதுனால செய்கிற வேலைகளில் இன்வால்மெண்ட் இல்லாமல், உங்களோட ஈடுபாடு இல்லாமல் நாளை கொண்டு போகிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் உதவியால் சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முடியும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அதை பார்த்து திட்டமிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக இன்று உங்களோட செயல்களை செய்கிறது ரொம்பவே கஷ்டம். இன்று மனசில் அமைதி இல்லாத சூழ்நிலைகள், நெகட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்குது. பாசிட்டிவாக நாளை கொண்டு போங்க. பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை யோசிங்க. அது உங்களை சாதகமாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையில் அதிகமான பணி சுமைகள், பொறுப்புகள் அதிகம், காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. ஜாக்கிரதையாக செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குது. அதனால் தனக்கூட மோதல்கள் ஏற்படலாம். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த வேறுபாடுகள்லாம் தீர்க்க உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் முடிவெடுக்காதீங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்குது, செலவுகள் அதிகமாக இருக்கும். விரயங்கள் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வாங்குகிற பொருளை தேவையான பொருளான்னு பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா வீண் விரயங்களாக வாய்ப்பு உண்டு. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்கும். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் செய்கிற செயல்கள் காரியங்களில் திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இன்றைய நாளை சிந்தித்து செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்கிற காரியங்களில் எந்த ஒரு பாதிப்பும் அனுகூலம் இல்லாத பலன்களோ இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நாளை நிதானமாக பொறுமையாக திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு இன்று கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. புதுப்பொலிவும் உற்சாகமும் இருக்கும். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால அனுகூலம் ஏற்பட வாய்ப்புண்டு. வேலை விஷயத்தில் நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். இன்று நாளில் ரொம்பவே அனுகூலமான பலன்கள்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. எதையோ இழந்தது போல உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அமைதியும் பொறுமையும் அவசியமாக தேவை. இன்று வேலையில் உங்களுக்கு வேலைகளை பொறுத்தவரைக்கு அதிகமான கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா அவங்கள அனுசரித்து போகிறதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பாக தனக்கூட நகைச்சுவையான அணுகுமுறை அவசியமாக தேவை. அப்படி இருந்தால் மட்டுமே நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. காதலர்கள் இன்று அமைதியும் பொறுமையும் நிதானமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பணம் கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. அது மூலிமா உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க வாய்ப்புகள் அதிகம். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவு செய்யும் போது கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது. வீண் விரயங்களை தவிர்த்துறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட உறுதியும் தைரியமும் இருந்தால் நாளை அமைதியாக கொண்டு போக வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். மனசில் ஒரு பதட்டமும் குழப்பமும் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பயமோ குழப்பமோ ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதிகமாக யோசிக்காதீங்க. நாள் போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு பதட்டத்தை குறைங்க. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தடை தாமதங்கள் இருக்கும். அதனால் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க. உறவுகளுக்குள்ள பணத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பசங்களால் சின்ன மனக்கவலைகள் ஏற்படலாம். வேலையில் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படும். பணவரவு இருக்கும், ஆனால் பத்தாது. வீண் செலவுகளை குறைக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சிங்கன்னா லாபம் நஷ்டம் அடையாமல் பார்த்துக்கலாம். வேலை பளு குறையிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இன்று உங்களோட வளர்ச்சியில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. உறுதியும் ஈடுபாடும் இருந்ததுன்னா நாளை உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணம் இருக்குது, அலைச்சல் இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். விரும்பத்தகாத சூழ்நிலைகளை பயணங்கள்லையும் போகிற இடத்துலையும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. வாக்குவாதங்களை எதுவும் பண்ணாதுங்க. ப்ரொஃபஷ்னலாக நாளை கொண்டு போகிறது நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கிட்டு அவங்க கூட ஓப்பனாக வெளிப்படையாக பேசி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு நாளை கொண்டு போகிறது நல்லது. காதலர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவை விட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்று நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடைகிற நிலை இல்லை. சேமிப்பு குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. பண விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் இருக்கு. அதிகப்படியா தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருத்திக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. நாளை அமைதியா கொண்டு போறது நல்லது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமாகவும் சாதகமான பலன் தர விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன்கள் உண்டு. வரவிற்கு சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் மனநிறைவோட நாள் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. காலையிலேயே மனசு மகிழ்ச்சி தர செய்திகள் வீடு வந்து சேரும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன் உண்டு. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக செயல்படுவாங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் பெற விதமாக இருக்குது. இன்று எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது. விருந்தினர் வருகை பார்த்திங்கன்னா உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். நாளை மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் கொண்டு போவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளோ இல்லை பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சூழ்நிலைகள் இனிமையாக இருக்கும். மகிழ்ச்சியோட வேலைகளை செய்வீங்க. மனநிறைவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் தெரியக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நேர்மையாக நடந்துக்குவீங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர புரிதலுடைய மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. ஒன்றா வெளியில் போய் நல்ல ஒரு இனிமையான நேரங்களை அனுபவிக்க வாய்ப்புண்டு. காதலர்களுக்கும் இது ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சியும் உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகைகள் வகையில் பணவரவு உண்டு. சேமிக்கிறதுக்கான வாய்ப்பும் பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். கொஞ்சம் நல்லாவே மகிழ்ச்சியாக உற்சாகமாகவே நாளாக கொண்டு போகலாம். எதை பற்றியும் கவலை இல்லை. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று வளர்ச்சிகள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷ்னல் வேலைகள், தொழில் வளர்ச்சி மற்றும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய விதமாக இருக்குது. எல்லா விஷயத்திலையும் சாதகமான பலன்கள். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட விருப்பப்பட்ட நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய முதலீடுகள் செய்யறதுக்கும் லாபம் பெறத்துக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். நல்ல ஒரு உங்களோட எதிர்காலம் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் பேசுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. பசங்களோட படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இன்று நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான முயற்சி நல்ல ஒரு ஆதாயமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றி அளிக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரிகளோட பாராட்டு உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றங்கள் நல்லாவே இருக்கும். இன்று உங்களோட புதிய யுக்திகளும் புதிய முயற்சிகளும் நல்ல ஒரு உங்களோட ஆற்றலையும் திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட அன்பாக நடந்துக்குவீங்க. இது 2 பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லா இருக்கும். பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான பலன்கள். சாதகமான நாள். காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாள். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ வகையில் ஊக்கத்தொகை இல்லைனா அரியர்ஸ் மாதிரி பண வரவிற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வருமானம் உயரும். எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கான நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணம் சம்பந்தமாக. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம். மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. ஜாலியாக நாளாக கொண்டு போங்க. மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைஞ்ச நாளாக இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். பண விஷயத்தில் எதிர்பார்த்த பண வரவு இல்லை. அதே நேரம் குடும்பத்துக்குள்ளேயும்
தேவையில்லாத சில மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. பெற்றோர்கள் கூடயும் பசங்களோடையும் பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்று எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கும். பிள்ளைகளால் மனசங்கடங்கள் ஏற்படுற வாய்ப்பு உண்டு. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு இல்லை, கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலை உறவினர்கள் வருகையால் அனுகூலமும் உண்டு, விரயங்களும் உண்டு. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. நீங்கள் உங்ககிட்ட மனசில் அமைதியும் தைரியமும் உறுதியும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு நம்பிக்கையோட நீங்கள் செய்கிற செயல்களில் தைரியத்தோடு செய்கிறது நல்லது. தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது நல்லது. பாசிட்டிவான எண்ணங்களோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்கும். அதே நேரம் ஓய்வில்லாமல் வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது. வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு வேலையை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்க வேண்டியதும், உங்களோட மனநிலை எல்லாவற்று மாறுதல்கள் அதிகமாக இருக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கிறது நல்லது. தனக்கூட வாக்குவாதம் பண்ணாதீங்க, விவாதம் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. உறவுகளை அனுசரித்து போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புகளோ பண விரயங்களோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நிதி நிலைமையில் கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டியதும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று சளி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வெந்நீர் அதிகமாக பருகுங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அமைதி தேவை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ உங்களோட ராசி பலன் கேட்டிருக்கீங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ உங்களுக்கு ஏற்றதாவோ இருந்ததுன்னா உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கு சுயஜாதகம் பார்த்து பலன் அடையிறது நல்லது. அதே போல் சில முக்கியமான கருத்துக்கள், இப்போ ஆவணி மாத பலன்கள் ஷார்ட்ஸாக போட்டிருக்கு, அதை வந்து நீங்கள் பார்த்து உங்களோட மாதத்தை தயார்படுத்திக்கிறது நல்லது. அதே நேரங்களில் வர செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும், வார ராசி பலன்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் புதிய விஷயங்கள் செய்ய முற்பட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். புதிய புதிய மனுஷ தன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை மேம்படுறதுக்கும் உங்களோட எதிர்காலம் வழி நடத்துறதுக்கும் சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் புதிய விஷயங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு என்றும் தேவை. தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட வாழ்க்கை மேம்பட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.